இப்ப குண்டு போட்டு கொள்றது மட்டும் படுகொலை இல்ல, குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலை தான் நம்ம சொல்றோம். சாராயம் ஒரு நஞ்சு, அது எதன் பொருட்டும் அது சரி செய்ய முடியாது. மது விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்ங்கிற பேரை எங்க அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை சொல்லி கட்சி நடத்தினா தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாராயம் ஒரு நஞ்சு. இப்ப பல குற்றங்களை பிரசவிக்கிற தாயா இந்த போதை தான் இருக்குது, குற்றங்களின் கருவறையா இருக்குது. இங்க பாருங்க, திடப்போதை திரவ போதை. இந்த தனி முதலாளி யாராவது காய்ச்சிட்டானா கள்ளச்சாராயம் ஆயிருது, அரசே காய்ச்சிருச்சுன்னா நல்ல சாராயம் ஆயிருது. பாத்துக்கிறங்க. போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு. ஆனா மதுவை மட்டும் அது வச்சிருக்குது. உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, எந்த பொருளையும் உற்பத்தி செய்யறவனே விற்பனையாளனா இருந்தது இல்ல. ஒரு வேளாண் குடிமகனும் கூட அவன் விளைய வைக்கிற பொருளை அவனே விலையை தீர்மானிச்சு விற்பனை செய்யறது இல்ல. இங்க இந்த மகிழுந்து தயாரிக்கிறவனோ அலைபேசி அவனை உற்பத்தியாளனே விற்பனையாளனே இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தியாளனே விற்பனையாளனா இருக்கிறது. ஏன்னா மது ஆலைகள் அவங்கது, விற்கிறதா அவங்கதான். இப்ப பாருங்க, எதுவுமே அவன் விலையை அவன் விற்கிறது இல்ல. இது மட்டும்தான் உற்பத்தியாளரே விற்பனையாளராக இருக்கிறது நம்ம நாட்டில், இந்த மதுல மட்டும்தான். இப்ப அரசு பள்ளியின் மாணவர்கள் ஏன் குறையுதுன்னு கேட்காம, சேலத்தில் மாநகராட்சியில் இங்கே ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சதுன்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவாதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப செய்தி பேசப்பட்டது. 45,000 கோடி வருமானம் வரும்போது நிதியமைச்சர் பேசுறாரு, அடுத்த 5 ஆண்டுல 5,000 கோடியாக அந்த வருவாயை உயர்த்த வேலை திட்டம் நாங்க பாடுபடுவோம்ங்கிறப்பல. அப்படின்னா என்னன்னா, குடிமக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி குடி விற்பனை பெருக்கிறாங்க. எங்க போகுது நாடுன்னு மட்டும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். குடிகாரர்கள் எண்ணிக்கை உயர்த்துவதுதான் இவங்க வளர்ச்சி. பாருங்க, அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான், அதிக விதவைகளை வச்சிருக்கிறது. ஐயா ஈவேரா அவர்கள் சொல்றாங்க, தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறியணுங்கிறாங்க. அது அப்படி அறுத்தா பிரச்சனை வரும்ட்டு குடிக்க வச்சு மொத்தமா லட்சக்கணக்கா அறுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அது குடிக்க வச்சு அதை அறுத்துக்கிறாங்க. எங்களை குண்டு போட்டு கொன்னா சிங்களன், இவங்க குடிக்க வச்சு கொள்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சிங்களவன் கொண்டா எங்களவன் கொள்றான், அவன் குண்டு இவன் குடிக்க வச்சு கொள்றான். இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். இந்த கணக்கில்லாத இந்த மதுவால மலட்டுத்தன்மை வருது. ரெண்டாவது, உழைக்கும் திறனற்று போகுது, சிந்தனை திறன் போயிருது, உடல் வலிமை போயிருது. ஒரு மயக்க நிலையிலே ஒரு சமூகம் இருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே சாதி மயக்கம், மத மயக்கம் இருக்கு, அப்புறம் சாராய மயக்கம், அப்புறம் திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்திலிருந்து ஒரு சமூகம் விடுபடுவது எப்படி விடுபடுவது? பொழுதுபோக்குலையும் இங்க பாருங்க, பெரிய தடையா இருக்கிறது சமூக மேம்பாட்டிற்கு இதுதான். இப்ப என்னன்னா, ஒரு கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவன் மயக்கத்திலே இருப்பான், என்ன கற்பிச்சாலும் அவனுக்கு புரியாது. இப்ப சாராயம் கூட குடிச்சாதான் வரும், போதை பொருளாம் போட்டா கூட படிச்சிருந்துச்சா தெளிஞ்சிடும். இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்தாலும் போகாது. சுடுகாட்டுக்கு போகும்போது ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர்னு அங்க கல்லறையோட எழுதி வைப்பான், செத்தாலும் போகாது. இங்க என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நம்ம அரசு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரே 4 பொங்கல் அன்னைக்கு 750 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்னு கேட்கிறோம். ஒரு நாள்ல 750 கோடி குடிக்கிறாப்ல. அவர் பிடித்த நடிகர் படம் வந்தா 35 கோடிக்கு ஒரு நாள் வசூல் கொடுக்கிறார். ஒரு நாள் வசூல் 35 கோடி. பொய் இல்லது, தகவலை தான் எடுத்து அப்படியே போடுறோம். 35 கோடி அவருக்கு எதுக்கு இலவசம் கேட்கிறோம். இப்ப இலவசம் கொடுக்கும் போதே அவ ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான்ல. அது என்னன்னா, நான் செத்தாவாது எங்க அப்பா குடியை நிறுத்துவாரான்னு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில மாணவர்கள் குடிச்சிட்டாருன்னுட்டு ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க ஒழிய, வித்த அரசு மேல என்ன நடவடிக்கை எடுக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்ப நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்க? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில எடுத்தாங்க. இந்த நாட்டில குற்றச்செயல் 90 விழுக்காட்டு காரணம் அதுதான். நிறைந்த போதையில தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதுலதான் நடக்குது. இப்ப மதுவை வித்துட்டு வர்ற வருவாயில பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்க பாருங்க. எப்படி நீங்க அதை காப்பாத்தீங்க பாருங்க. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்க, படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, எப்படி பாருங்க நம்ம பிள்ளைகளை பாருங்க. இங்க பாருங்க, கூடி குடிக்கிறத பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாம கூடி படிச்சது போக கூடி குடிக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாருங்க இந்த பிள்ளைகளை பாருங்க. இப்ப பாருங்க இந்த பையன் எப்படி தள்ளாடுறான் பாருங்க. இது அவன் சொல்றான்ல, குடிச்சா நம்ம தாண்ட தள்ளாடும், குடிக்கலன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல.
இது பாருங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்கூட்டில் அருவாளோட தூக்கிட்டு போறான்னா பாருங்க. இங்க பாருங்க சாலையில எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இங்க பாருங்க திருத்தணியில போதையில நிறைந்த போதையில கொலை செய்யறது பாருங்க. எங்க எங்க எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது எப்படி சாலையில எப்படி போதையில போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளவு விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இதுல உடல் சிதைவு உளச்சிதைவு எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மது இருக்கு. இதுல என்னன்னா அரசு பாருங்க ஒரு அரசு விக்குது வீரன் எழுதி வைக்குது. இதை குடிச்சா வீரன் ஆயிடுவாங்க. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் எல்லாம் என்ன பேரு? அதுக்கு ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதா அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்க. எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க வீரன் ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான் பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க. இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்க, போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டா என்ன கேட்டாங்க? குடியரசு. ஆமா குடியரசு, குடிப்போரின் அரசு. குடிமக்கள் குடிக்கிற மக்கள் கொடுக்கிற அரசு காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால அது குடியரசு. நீங்க நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதுல எழுதி பாருங்க, மது உயிருக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருதே. இப்ப நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்ங்கிற கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? என் நாடு விற்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தா விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல இந்த உயர்வார்ந்த சீமை இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமா தடை செஞ்சிடறோம். அப்ப இது மாற்று வேணுமே அப்படின்னா ஒவ்வொரு தேசியனத்திற்கு ஒரு மது இருக்கு. நம்ம புதுசா இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கு ரஷ்யானா ஓட்கா, அங்க என்ன விஸ்கி, இங்க என்ன ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. அப்ப நம்முடைய பாரம்பரியம் வந்து பண்டை காலம் தொட்டு சங்க ஐவையும் அதிகமானமே கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாருன்னு. கல் மது இல்ல, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்க அப்பா நல்லுசாமி பேசிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதுல நான் என்ன எடுத்துறேன்னா, அதுல எந்த மூலிகை எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில ஒரு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த இதுதான். இத கல்லுங்கிற சொல்ல எங்க மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிடறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கல் இருக்குது. இப்ப இதை மூடிடுறோம். இது பனம்பால், இங்க பாருங்க தாய்ப்பால், பால் பசுவின் மார்ல இருந்து பனவின் மார்ல இருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால இது திறந்துடும். இது வேளாண் குடிமக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த மாதிரி இப்ப பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதுல இருந்து. அப்புறம் தென்னை வந்து எல்லா காலத்திலும் இது பாலை விடும். அதனால தென்னையை 3 ஆண்டுகள்ல வந்துருது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில பதநீரும் காய்ச்ச முடியும், பதநீரும் எடுத்துக்க முடியும். தாய்லாந்துலாம் தென்னையில பதநீர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு. அது எங்கெங்க இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெருவுக்கு தெரு வைக்காம தூரத்தில் வேணா உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இந்த இருக்கு, கல் இருக்கு. உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா கல் மது. அந்த டாஸ்மார்க்ல இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல்லு கிடையாது திறக்கல அப்படின்னா, கல்லை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகள்ல காய்ச்சிற சரக்கு இங்க வியாபாரம் ஆகாது. அதனால இந்த கல்லு மதுன்னு இவங்க ஒரு புதுசா ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது, இங்க இல்லை. அப்ப அதை மாத்திரம் இதை கொண்டு வரும். அப்புறம் இந்த கஞ்சா, அதை எதுக்குன்னா இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ சரின்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்க தாத்தா வந்து இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்க தாத்தா நொடங்கட்டுவார். அவரு அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படி படுக்க வச்சு கையை வச்சு தலையணியில் வச்சு எங்க அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு வந்து இப்படி தடை விட்டா அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அதும்போது அதை எடுத்துட்டு வா, மருந்து எடுத்துட்டு வரனாப்புல மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடியா அப்படின்னு நான் ஒரு கோலை கொடுத்தாரு. குடிச்சிட்டு போட்டேன். போட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் அப்படின்னு பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்க தாத்தா கொடுத்தது சாராயம்னு. அப்பதான் தெரியுது அது வழி தெரியாம இருக்கிறதுக்கு கொடுத்தா. இனிமே எங்க ஊர்ல கிராமத்துல குழந்தை பிறந்தா கண்டதா காய்ச்சாம தூய சாராயம் கொடுக்கறதுலாம் இருக்கு இன்னும். அது மாதிரி இந்த கஞ்சா நானே விளைய வச்சு இந்த மாதிரி நுடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தணும்னு கொடுத்துருவோம். ஆனா இங்க என்னன்னா முழுக்க இந்த கஞ்சா சாக்லேட்டு அபின்னு கொக்கைன்னு மெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்கள்ல விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிருச்சு. அதனால இங்க பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்யறான். இப்ப தூத்துக்குடியில 17 வயசு நம்ம பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேல ஆயிருச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு அதை ஒழிச்சிட்டு இதை திறந்துடும்.